அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதுமாரி இந்த ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டடாவும், அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோங்க. இப்போ வந்து ஜேஇஇ மெயின்ஸோட செஷன் 1 ரிசல்ட் வந்துருச்சு. அது சம்மந்தமா நம்ம வந்து ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து ஒரு வீடியோவும் குடுத்துட்டோம். பட் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் கன்டினியூஸா வந்து என்ன கேட்கறாங்கன்னா, சார் இப்ப எனக்கு வந்திருக்கக்கூடிய பெர்சன்டைல வச்சு எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? அப்படின்னு நெறைய பேர் கன்டினியூஸா கேட்கறாங்க. நான் லாஸ்ட் வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தேன். சார் ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க வந்து இப்ப இந்த இத வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. போயிட்டு போர்ட் எக்ஸாம்க்கு படிங்க அப்படின்னு சொன்னாலுமே, நெறைய பேத்துக்கு வந்து நம்மளால அந்த பொறுமை இல்ல, வெயிட் பண்ண முடியல. சார் நான் வாங்கியிருக்கக்கூடிய பசங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? என்ன சீட்டு கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி வரைக்கும்லாம் போயிட்டாங்க நெறைய பேரு. இந்த கம்யூனிட்டிக்கு இந்த பெர்சன்டேஜ்க்கு இந்த சீட்டு கிடைக்குங்கிற மாரி நெறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்பலாமான்னு கேட்டா, நம்ப வேண்டாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜோசா கவுன்சிலிங் தான் வந்து இந்த ஜேஇஇ எக்ஸாமோட அல்டிமேட் எய்ம். அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு சீட் எடுக்கிறதாங்க. இந்த ஜோசா கவுன்சிலிங்ல வந்து நம்ம சீட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டைல பேஸ் பண்ணியான்னு கேட்டா கிடையாது. பர்சன்டைல்ங்கிறது நம்மளுக்கு உபயோகம் ஆகுது. பட் பர்சன்டைல பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடையாதுங்க. அப்ப நம்மளுக்கு எத பேஸ் பண்ணி சார் நம்மளுக்கு சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க பேஸ் பண்ணி மட்டும் தான் சீட்டுங்கிறது குடுக்குறாங்க. இந்த ரேங்க் எத பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டைல்ல நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் வருது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்க பர்சன்டைல வச்சு, எனக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா இந்த காலேஜ்ல கிடைச்சிரும் அப்படின்ட்டு நீங்க நம்ப வேண்டாம். காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்ப செஷன் 1 ரிசல்ட் அதாவது ஸ்கோர் கார்ட்லயே உங்களுக்கு வந்து ரேங்க் வந்திருக்காது. பர்சன்டேஜ் மட்டும் தான் வந்திருக்கும். இது இப்ப வந்து செஷன் 1 பாதி கிணறு தான் நம்ம தாண்டியிருக்கோம் ஆக்சுவலா. மிச்ச கிணறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செஷன் 2 தான் இருக்குங்க. உங்களோட செஷன் 2 ரிசல்ட் வர்றப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டைலும் வரும். கூடுதலா கீழ வந்து ரேங்க்கும் வரும். இந்த ரேங்க்ல உங்களுக்கு 2 ரேங்க் வருங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்எல்ன்னு சொல்லுவாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி பேஸ்டு ரேங்க். சரிங்களா? நீங்க கம்யூனிட்டிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் போறப்ப கேட்டகரி வைஸ் அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேட்டகரி ரேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2 ரேங்க் வரும். கூடுதலா இன்னொரு முக்கியமான விஷயமும் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்களா? ஆகலையா? அப்படிங்கிற தகவலும் அப்ப எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா, செஷன் 2 ரிசல்ட்ல தான் வரும். இப்ப செஷன் 1 ரிசல்ட்ட வச்சுக்கிட்டு நெறைய பேர் என்னன்னா, இத வந்து ரேங்க் ப்ரிடிக்டர்ன்னு போட்டிருக்காங்க. இந்த உங்களுக்கு நீங்க வாங்கியிருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்க்கு இத்தன ரேங்க் வரப்போகுதுங்க. இந்த ரேங்க்குக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்க போகுது அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத வந்து நான் லாஸ்ட் ஒரு 4 டூ 5 இயர்ஸா நான் வந்து இத பத்தின விஷயங்கள வந்து நான் ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த செஷன் 1 ரிசல்ட்ங்கிறது எங்கேயுமே அதோட இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணதே இல்ல. அந்த 10 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் இதெல்லாம் நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஜேடபிள்யூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்த உடனே செஷன் 1 ரிசல்ட் வந்த உடனே ஒரு 10 நாளைக்கு போட்டு இதையே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா? அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா? நம்மளுக்கு ஜோசா கவுன்சிலிங்ல எப்படி ரேங்க் வரும்? அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. செஷன் 1 வச்சு எதையுமே டிசைடே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் செஷன் 2 ரிசல்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். பிளஸ் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு என்னோட ஒரு சின்ன கைண்ட் அட்வைஸ் ஜேடபிள்யூ மெயின் செஷன் 2க்கான அப்ளிகேஷன் ஸ்டில் ஓப்பன்ல தான் இருக்குங்க. அதுக்கு அப்ளை பண்ணுங்க முதல் விஷயம். 2வது போர்டு எக்ஸாம்ஸ்ங்கிறது சிபிஎஸ்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு 15 நாள் கேப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு போர்டு எக்ஸாம்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம்ஸ்ல மார்க் வாங்குங்க. திருப்பி உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்ச உடனே திருப்பியும் செஷன் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. செஷன் 2 இன்னும் நல்லா பண்ணுங்க. இப்ப செஷன் 1ல ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. இன்னும் செஷன் 2ல வந்து இன்னுமே வந்து மார்க்ஸ் அதிகமா பெர்சன்டைல் அதிகமா வாங்கி ரேங்க் அதிகமா வாங்குங்க. அத பேஸ் பண்ணி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சீட் இருக்கும். அந்த டைம்ல ஜோசா கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் அசிஸ்டன்ஸ் வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். ஸோ இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் முக்கியமா? இல்ல பெர்சன்டைல் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான்னு கேட்டா,
என்னைய பொறுத்த வரைக்கும் ரேங்க் தான் முக்கியம். அந்த ரேங்க்குக்கு பர்சன்டைல் உதவி பண்ணுது. இல்லைன்னா சொல்ல வரல. பட் ரேங்க் வர்ற வரைக்கும் எல்லா ஸ்டூடண்ட்ஸும், எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணுங்க. உட்காந்துக்கிட்டு ரேங்க் ப்ரெடிக்டருக்கு போறேன். நான் வந்து இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா? அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமான்ட்டு சோசியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம். ப்ளீஸ் பி காம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்க வருங்க. இது மாரி கன்டினியூஸா ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ்டு மற்றும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.